பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற இறை வசனங்களின் வாழ்த்துக்களோடு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய கடவுளுடைய பெரிய கிருபையினாலே நாம் இந்த காலை வேளையிலே கூடி அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக, இந்த ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ளத்தக்கதாக, பல்வேறு இடங்களிலிருந்து அவரை பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தத்தக்கதாக, அவரை நோக்கி விண்ணப்பிக்கத்தக்கதாக, அவருடைய இறை வசனங்களை, வார்த்தைகளை, மன்னாவை நாம் உண்டு கழித்திருக்கும்படியாக இந்த வேளையிலே நம்மை கூடி வர செய்த அவருடைய கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஏறெடுக்கலாம். இந்த ஞாயிறு ஆராதனையின் காரியங்களை நாம் ஆரம்பிக்கும் விதத்திலே நாம் இப்பொழுது முதலாவதாக ஒரு துவக்கத்திலே ஒரு துதி பாடலை பாடி நாம் கடவுளை நாம் துதிக்கப் போகிறோம். நமக்கெல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 12வது எண்ணுள்ள பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்கிற பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடி நம் கடவுளுக்கு மகிமை செலுத்தலாம். பாடல் எண் 12, பக்கம் 21. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினாரை துதியுங்கள். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியால் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பிள்ளைகளே
வாலிபரே மம்மனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துடி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். தேவனை பாடலினாலே பாடி துதித்த நாம் இந்த வேளையிலும் கூட கண்களை மூடி கர்த்தருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் மன்றாடலாம். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்படியாக அவரிடத்திலே நாம் ஜெபிக்கலாம். அவர்தாமே நம்மை வழிநடத்தி இந்த ஆராதனையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை நடத்தும்படியாக நாம் தொடர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தோடு இருந்ததற்காக நன்றி செலுத்தலாம். தன்னுடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்தலாம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்தார நன்றி செலுத்தலாம். தேங்க்யூ ஃபாதர். உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அவரவர்கள் இல்லத்திலே இருந்து எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் இருந்து தேவனை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தலாம். அவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மேலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாசல்களிலே துதியோடு நுழையுங்கள் என்று அவருடைய வார்த்தை மூலம் நமக்கு சொல்லுகிறார். என்னுடைய வாசல்களிலே நுழையும் போது துதியோடு நுழையுங்கள், ஸ்தோத்திரத்தோடு நுழையுங்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் எந்நாளும் அவரிடத்தில் ஏறெடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனைகளை தருகிறதே. அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா உமக்கு நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? எங்கள் தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? எங்களை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவரே நன்றின்னு சொல்லலாமா? நம்ம எல்லாம் இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தினாரே, நம்ம எல்லாம் காத்தாரே, செட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்து பாதுகாத்து பராமரித்தாரே. கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே பராமரிப்பது போல நம்மை பராமரித்தாரே. அவருடைய உன்னதமானவருடைய மறைவிலே வைத்து, அவருடைய நிழலிலே வைத்து நம்மை காத்து கொண்டாரே. நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஃபாதர், நன்றின்னு சொல்லலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனை நோக்கி பார்த்து, அப்பா உடைய கிருபை எங்களோடு இருந்தது, எங்கள் குடும்பத்தாரோடு இருந்தது, குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களோடு உடைய கிருபை இருந்ததற்காக நன்றின்னு சொல்லலாம். நன்றின்னு சொல்லலாமா? தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றியின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவைகளெல்லாம் அந்த கிருபைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியில்லாதவர்கள், ஆனாலும் உடைய அனாதி கிருபை எங்களை பாதுகாத்து, அனாதி தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களை தெரிந்தெடுத்து, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னவர். நம்மை தெரிந்தெடுத்தாரே, கழுவினாரே, சுத்திகரித்தாரே. நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்தாரே. கடந்த மாதம் முழுவதும், ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே. யோசித்து பாருங்க, இந்த உலகம் முழுவதும் கொள்ளை நோயின் தாக்கம், இந்த உலகம் முழுவதும் கொத்து கொத்தான மரணங்கள், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து, நம்முடைய குடும்பத்தின் வயதானவர்கள், குழந்தைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்தாரே, வழிநடத்தினாரே, காத்து கொண்டாரே, வியாதிகளுக்கு விலக்கினாரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம், உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். சொல்லுவோமா? ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆம் தகப்பனே, ஆராதனை நாயகரே, ஆராதனையிலே பிரியப்படுகிறவரே, ஆராதனை செய்யப்படுகிறவரே, உலகம் முழுவதும் உம்மை ஆராதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் வேறு பிரித்து இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக அப்பா இந்த நாளை குறித்து கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உடைய பிள்ளைகள் பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு நிலைகளிலிருந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். அப்பா உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இதோ என்னுடைய ஜனங்களை என்னை தொழுது கொள்ள அனுப்பு என்று பார்வோனிடம் நீர் பேசின அதே தேவர் இதோ இந்த நாளிலும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக உம்முடைய ஜனங்களாகி நாங்கள் அனுப்பப்பட்டவர்களாக இந்த இடத்துல கூடி நாங்கள் ஒன்றாய்மை தொழுது கொள்கிறோம். உண்டாக்கினவரை தொழுது கொள்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறோம். அப்பா எங்கள் எஜமானரை தொழுது கொள்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாழ் பணிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதப்படியாகிய பூமியிலிருந்து உடைய பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். உடைய மலர் பாதங்களிலே முத்தமிட்டு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டுமாய் பாதுகாத்தீரே, பராமரித்தீரே, போஷித்தீரே, வழிநடத்தினீரே, தூக்கினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா நாசம் மோசங்களுக்கு தப்புவித்தீங்களே, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீங்களேப்பா, பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, பெரியவங்களை பாதுகாத்தீங்களே, போக்கிலும் வரத்திலும் எங்களோடு நீர் இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. திருக்கரத்தில் கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஏப்ரல் மாதம் முழுமையாக அப்பா நாங்கள் அந்த மதிலை தாண்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த மே மாதத்தை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய சித்தப்படி எங்களை நடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காலங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காலங்களை சரியாய் பிரயோஜனப்படுத்தக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாக மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தார் மேலே உடைய கரம் இருக்கட்டும். உடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். உடைய ஆலோசனை இருக்க வேண்டுமாகி மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். உடைய ஆலோசனைக்காக கெஞ்சுகிறோம். உடைய வழிநடத்துதலுக்காக கெஞ்சுகிறோம். உடைய பாதுகாப்புக்காக மன்றாடுகிறோம். உடைய சுகத்திற்காக, பலத்திற்காக, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நோக்கி பார்த்து மன்றாடுகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா, வழிநடத்து. நாங்கள் இணைந்து நாங்கள் உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம். சகல துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய ஒருவருக்கே சகல துதி கன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உம் பாதம் பணிந்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளை நாம் பாடலினாலே பாடி அவரை நோக்கி விண்ணப்பித்து அவருடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சி, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக வாஞ்சித்து நாம் இந்த வேளையிலே நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கடவுளுடைய பெரிய கிருபையினாலே நாம் ஒன்று சேர்ந்து அவரை தொழுது கொள்ளவும், கடந்த மாதம் முழுவதும் அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் சட்டையின் மறைவிலும் நாம் இருக்கவும் தக்கதாக
அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்த வண்ணமாக இந்த நாளினுடைய இறை செய்திக்குள்ளாக நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பரலோகம் செல்லும் சபை என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாகவும் நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் சற்று நேரம் இறை வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கான தலைப்பு பரலோகம் செல்லக்கூடிய சபை, பரலோகம் செல்லும் சபை என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இறை வசனங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அன்பானவர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்கேயாவது நாம் சந்தித்து கொண்டால், நாம் பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்த உடனே நாம் அடிக்கடி அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய அந்த சகோதரரை பார்த்து சகோதரியை பார்த்து நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் எந்த சபைக்கு செல்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை சாதாரணமாக வழக்கத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். நாம் கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு 2 பேர் சந்தித்து கொண்டாலே, 2 கிறிஸ்தவர்கள் சந்தித்து கொண்டாலே முதலாவதாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எந்த சபைக்கு செல்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த சபையை குறித்ததாக பேச ஆரம்பித்த பின்பாக அந்த கொள்கையினுடைய காரியங்கள், அந்த சபையில் இருக்கக்கூடிய போதகர்களுடைய வழிகாட்டக்கூடிய அந்த நபர்களுடைய காரியங்கள், அவங்களுடைய டாக்ட்ரின்ஸு, இதெல்லாம் கூட நம்ம பேசுவது உண்டு. இது நமக்கு நன்றாக தெரியும். இது இன்னும் இப்படியாக அந்த ரிலேஷன்ஷிப் வளர்ந்து கொண்டே போனது என்று சொன்னால் கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்கள் சபை தான் பெருசா, எங்கள் சபை தான் பெரிதா என்கிற ஒரு கேள்வி, ஒரு மோதல், கருத்து மோதல்கள் உருவாவதற்கும் வாய்ப்பு அதிகம். மோதல்கள் நடந்திருக்கிறது உண்டு. அப்போ இந்த கொள்கை, உங்களுடைய கொள்கை இப்படி இருக்கிறது, எங்களுடைய சபையினுடைய கொள்கை இப்படி இருக்கிறது, அப்போ எது சரி என்கிற வாதங்கள், பிரதிவாதங்கள், மோதல்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், அது கேள்விப்பட்டிருக்கலாம். அன்பானவர்களே, இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு கேள்வி, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஆயிரக்கணக்கான திருச்சபைகள், அங்கீகாரம் பெற்ற திருச்சபைகள், அங்கீகாரம் பெறாத திருச்சபைகள் என்று ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் நம்ம நாட்டிலேயும் சரி உலகம் முழுவதும் இருக்கின்றன. இப்போ இந்த திருச்சபைகளுடைய முக்கியமான நோக்கம், தலையான நோக்கம் என்னவென்றால், எதுவாக இருக்க வேண்டும், இருக்கிறதா என்பது தெரியல, இருக்க வேண்டும் என்றால் பரலோகம் செல்லக்கூடிய, பரலோகத்துக்கு தங்களுடைய விசுவாசிகளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், இல்லையா? ஒவ்வொரு திருச்சபையும் தன்னுடைய விசுவாசிகளை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பரலோக பாக்கியத்திற்குள்ளாக அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயம். இது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு கராத்தே கிளாஸுக்கு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு அத்லெட் ட்ரைனிங்காக அனுப்பிச்சி வைக்கிறோம், ஒரு மியூசிக் கிளாஸுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னா கடைசியில் ஒரு போட்டி, ஒரு பெரிய போட்டியில் போய் கலந்து கொண்டு அதில் பரிசை பெற வேண்டும், இல்லையா, என்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதே போல் திருச்சபைகளுடைய தலையான நோக்கம், திருச்சபைகளுடைய மைய கருத்து என்னவாக இருக்கும் என்று சொன்னால், தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த மந்தைகளை, ஆடுகளை, விசுவாசிகளை, ஆத்துமாக்களை அந்த திருச்சபையின் தலைவர்கள் மூலமாக அந்த திருச்சபை கடவுளிடம் அனுப்ப வேண்டும், பரலோக பாக்கியம் பெற செய்யத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நம்ம முதல்ல கேட்கணும். நாம் போகக்கூடிய திருச்சபைகள் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல்வேறு சபைகளில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அதை யோசிக்கலாம். என்னுடைய திருச்சபை என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியுமா அப்படிங்கிறது. என்னுடைய திருச்சபையினுடைய தலைவர்கள் என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு உதவுகிறார்களா, உதவி செய்கிறார்களா? இந்த திருச்சபையை நம்பி நான் எப்படியே இருந்தேன் என்று சொன்னால் இறுதி வரை என்னால் கண்டிப்பாக பரலோகம் செல்ல முடியும் என்கிற விசுவாசம் எனக்குள் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பாருங்கள். ஏன்னா நம்முடைய டார்கெட் கடைசியில் அதுதான், இல்லைங்களா? எல்லாருடைய கிறிஸ்தவர்களுடைய எல்லாருடைய டார்கெட்டும்
பார்த்தீங்கன்னா பரலோகம் போகணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இருக்கிறதா, அப்படித்தான் செயல்படுகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. நம்ம அந்த டாபிக்குள்ளே போகலை. அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாதை சரியானதா என்பதை நாம் நிதானிக்கணும். அப்போ எந்த சபை பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்கிற ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் என்று சொல்வார்களே, அந்த கேள்வியை அடிப்படையாக கொண்டு வேத வசனங்களிலே சொல்லப்படுகிற காரியங்களை நாம் இன்றைக்கு நம்ம ஆராய போகிறோம். எந்த சபை நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிறது, எந்த சபை தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, எது சரியான சபை, எந்த சபை நமக்கு சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறதாக இருக்கிறது என்கிற பல கேள்விகளுக்கு, நம்முடைய மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு நாம் இன்றைய நாளில் வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்கலாம். பிரியமான சகோதர சகோதரி, முதல் கேள்வி, சபை என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி. முதலிலே சபை என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது, பாரம்பரிய சபைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற சபைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது இல்லைங்களா. திருச்சபைகள் இருக்குது, ஆர்சி சபை இருக்குது, கேத்தலிக் சபை சொல்லுவாங்களே அது இருக்குது, புரொட்டஸ்டன்ட் சபைகள் என்று அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது, பெண்டிகாஸ்டல் சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் என்று இருக்கிறது. நிறைய அந்த மாதிரி திருச்சபைகள், கிறிஸ்தவ திருச்சபைகள் என்று அங்கீகாரம் பெற்ற அங்கீகரிக்கப்படாத திருச்சபைகள் என்று நம்முடைய தேசத்திலும் உலகம் முழுவதும் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ராஜ்யசபா, லோக்சபாலாம் நம்ம சொல்கிறோம், ராஜ்யசபை, சட்டசபை இப்படிலாம் நம்ம சொல்லுகிற அந்த சபைகளும் கூட இருக்குது இல்லைங்களா, சபை கூடி வருகிற அப்படிங்கிற. அப்போ சபை என்பது ஒரு கட்டிடமா, கட்டிடத்தை குறிக்கிறதா அல்லது வேறு எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதலாவது நம்ம அதை பார்க்கலாம். அப்போ முதல் கேள்வி, சபை என்பது என்ன, வேதம் சொல்லுகிற பதில், வேதம் கொடுக்கிற பதில்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்போ இன்னைக்கு முதலாவதாக அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆதி திருச்சபை ஆரம்பித்த அந்த ஒரு பகுதி அப்படி என்றால் நம்ம போக வேண்டியது அப்போஸ்தல நடவடிக்கைகள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆவது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 5:11. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ சபையார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது கட்டடத்தை குறிக்கிறதா மக்களை குறிக்கிறதாங்கிறத நம்ம யோசிக்கணும். அடுத்து 8வது அதிகாரம் 1 வசனம், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்படி என்றால் எருசலேமில் உள்ள சபை உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். துன்பம் வந்திருக்கு. இப்போ ஒரு கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கட்டடத்துக்கு துன்பம்னு சொல்ல மாட்டோம். இந்த கட்டடம் ரொம்ப கஷ்டப்படுது, துன்பப்படுது அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் என்றால் அது கண்டிப்பாக கட்டடத்தை குறிப்பதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மேலும் சில வசனங்கள் 12வது அதிகாரம், அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட சபையார் ஜெபித்தார்கள். அப்ப சபை என்பது மக்களை குறிப்பதாக இருக்கிறது, கட்டிடம் அல்ல, மக்களை குறிப்பதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம். இப்படியாக நாம் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டே போனோம். 14வது அதிகாரம் 27, 28 இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சில காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சபை இங்கே மக்களை குறிப்பதாக தான் இருக்கிறது, அது கட்டிடத்தை குறிப்பதாக இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு அடிப்படையான, ஏன்னா இன்னைக்கு வானளாவிய கோபுரங்கள் கட்டப்பட்ட சபைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சபை அப்படின்னாலே பாருங்க, அந்த ஒரு பெரிய கட்டடம், பெரிய கோபுரம் ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மணிக்கூண்டு என்றெல்லாம் நம்ம பழங்காலத்து கோயில்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டுவதற்காக தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள். பெரிய கோபுரங்கள், வானளாவிய கோபுரங்கள் என்றெல்லாம் கோபுரங்கள் அப்படிங்கிறத கட்டுறாங்க. இப்போ கோபுரம் எதற்கு கட்டப்படுகிறது அப்படின்னா, அந்த காலத்தில் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அங்கே சர்ச்சு இருக்குது அப்படின்னு தெரிகிறதுக்காக. ஏன்னா அப்போ ஒரு ஊருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கோயில் இருக்கும், ஒரு சர்ச் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே நடந்து வருவாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது என்பதற்காக கோபுரத்தை உயர்த்தி கட்டுவது வழக்கம். ஆனால் இப்பொழுது தெருவுக்கு தெருவு நமக்கு சர்ச்சஸ் வந்துருச்சு.
சபைகள் இருக்கின்றன. அப்படிங்கும்போது எதற்காக கோபுரங்கள் உயரமாக இப்படி கட்டப்படுகிறது? இப்படி கட்டப்படுகிறது என்றால் பரவாயில்லை, அகலம் இடிச்சிட்டு கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, அகலம் படுத்துறோம் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆனால் எப்படி, எதற்காக இந்த கோபுரம் உயர்த்தப்படுகிறது என்பது நமக்கு தெரியல. இன்றும் அந்த கோபுரங்களை உயர்த்தி கட்ட வேண்டும் என்பதற்காக காணிக்கை வசூல் செய்து கொண்டு அதை இன்னும் அதிகப்படுத்தி உயரப்படுத்தி என்று இன்னைக்கு திருச்சபைகள் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை குறித்து நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். அப்ப சபை என்பது கட்டிடத்தை குறிப்பதாக வேதம் சொல்லவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, சபை என்பது மக்களை குறிக்கிறதாக இருக்குது. எங்கே மக்கள் கூடி வருகிறார்களோ அதுதான் சபை. எங்கே கடவுளுடைய மக்கள் கூடி வருகிறார்களோ அதற்கு பெயர் தான் திருச்சபை. அதற்கு பெயர் தான் திருச்சபை என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப திருச்சபை என்பது பரிசுத்தவான்கள் எல்லாம் கூடி ஒன்றாய் வந்து கடவுளை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம், ஒரு 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 காரியம், கடவுளை ஒன்றாய் போற்றி பாடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை, அவருடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. எங்கே அவர்கள் கூடி வந்தார்களோ அங்கெல்லாம் அது சபையாக இருக்கிறது. கட்டடத்துக்குள்ளாக வந்தால் மாத்திரமல்ல, வீடுகளிலே ஆதி திருச்சபைகள் பார்த்தோம் என்று சொன்னால் வீடுகளில் தான் கூடி வந்தார்கள். வீடுதோறும் அவர்கள் அப்பம் பெற்றார்கள், உபதேசம் செய்தார்கள். அப்ப வீடுகளிலே தான் சபை இருந்தது, இல்லைங்களா? அப்ப சபை என்பது கட்டிடத்தை குறிப்பது அல்ல, அது மக்களை குறிப்பது. அசம்பிளி என்று அழைக்கப்படுகிறது, மக்களை குறிப்பது. காங்கிரிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில எக்லீசியா என்று அழைக்கப்படுவது மக்களை குறிப்பதாக தான் இருக்கிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரி, அப்படி என்றால் சபை என்பது கட்டடத்தை குறிப்பதாக ஒரு பொழுதும் வேதம் சொல்லவில்லை. கட்டிடத்திலே அவர் வாசம் பண்ணுவதில்லை, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி இருக்கிறார். கைகளால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் அவர் இல்லை, நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ண. அப்ப நாம் 2 பேர் 3 பேர் 50 பேர் 5000 பேர் ஒன்றாக கூடி அவரை தொழுது கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அதுதான் திருச்சபையாக மலர்கிறது, மாறுகிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது மிக முக்கியமானது. திருச்சபை முதலிலே பார்த்தோம். சபை என்பது என்ன என்பதற்கான கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்தோம் வேத வசனங்கள் அடிப்படையில். அடுத்து 2வது, இது ரொம்ப முக்கியமானதா திருச்சபை என்றால்? ஆம், சபை என்பது மிக முக்கியமானது. சபை கூடி வருகிறது என்பது மிக முக்கியமானது. இந்த நாட்களிலே சபை கூடி வர முடியாதபடி நாம் இருந்தாலும், நாம் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்கில் பல்வேறு முறைகளின் மூலமாக நாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இருக்கிறோம். வீடுகள் தோறும் இன்றைக்கு சபைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறது. முதலிலே வீடுகளிலே சபை இல்லாமல் இருந்தது, ஜெபம் இல்லாமல் இருந்தது, ஆராதனை இல்லாமல் இருந்தது. இப்ப இந்த நாட்களிலே தேவன் ஒரு இடத்திலே ஒன்றாய் கூடி தொழுது கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு வீட்டிலும் அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடை, ஒரு கடவுள் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை அவர் செய்திருக்கிறார், இல்லையா? எல்லாருடைய வீடுகளிலும் இன்று ஜெபம் இருக்கிறது. எல்லாருடைய வீடுகளிலும் இன்றைக்கு துதி ஏறெடுக்கப்படுது. எல்லாருடைய வீடுகளிலும் இன்றைக்கு இறை வார்த்தையை நேரடியாக குடும்பமாக உட்கார்ந்து அமர்ந்திருந்து நாம் கேட்க, தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். வீடுகளிலே ஒரு எழுப்புதல், வீடுகளிலே ஒரு ஆசீர்வாதம், வீடுகளிலே ஒரு பிரசன்னம். இதுதான் ஆதி திருச்சபையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடவுள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் வீடுகளை விட்டுவிட்டு நாம் வேற ஒரு இடத்தை, வேற ஒரு பொதுவான இடத்தை நோக்கி, கட்டடங்களை நோக்கி நம்முடைய கவனமெல்லாம் செல்ல ஆரம்பித்த பின்பாக இன்றைக்கு நாம் மீண்டும் வீடுகளை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்ப ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, ஏதுவாக அமைந்துவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப திருச்சபை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த சபைதான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும், இந்த சபைதான் என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் என்கிற ஒரு விஷயம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இறுதி கட்டம் என்றால் அது பரலோகத்துக்கு போக வேண்டும், ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது நீங்க யாரை கேட்டாலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரோடு கூட நான் இருக்கணும், கடவுளோடு இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப அதற்கு உதவியாக இருப்பது எது? வீடா, இல்ல ஆபீஸா, இல்ல சபை கூடி வருகிற காரியம், இல்லையா? திருச்சபை தான் இதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. பரலோகம் செல்வதற்கு, நீங்களும் நானும் பரலோகம் செல்வதற்கு உதவியாக இருப்பது திருச்சபை. அரசியல் பண்ணுவதற்கோ ஆட்டம் போடுவதற்கோ அல்ல. இன்றைக்கு அந்த மாதிரி திருச்சபைகள் தான் எழும்பி வந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் செய்யக்கூடிய காரியங்களும் ஆட்டம் போடுகிற காரியங்களும் திருச்சபைகள் இருக்குது. திருச்சபைகள் மூலமாக பக்தர்கள், விசுவாசிகள், ஆடுகள் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு 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 மாணவனுக்கு ஒரு ஸ்கூல்,
ஒரு ஸ்கூல், ஒரு பிள்ளை இருக்கிறான், நம்ம வீட்டில் பிள்ளை இருக்குதா, அந்த எந்த ஸ்கூலில் சேர்த்தா அவனுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் என்று நம்ம தேடி சேர்க்கிறோம் இல்லைங்களா? என்னுடைய பையனை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் நம்ம சேர்த்துட மாட்டோம். என்னுடைய பொண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலு, ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் நம்ம சேர்த்துட மாட்டோம். ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தேடுவோம், இந்த பள்ளியிலே என்னுடைய குழந்தையை படிக்க வைத்தால் நல்ல எதிர்காலம் இருக்குமா என்பதை குறித்து நாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? யோசித்து தேடி பார்த்து ஆராய்ந்து பார்த்து விசாரித்து இல்லைங்களா, எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டு தான் கடைசியில் பிள்ளை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுபோல தான் திருச்சபை. அந்த குழந்தை நல்லபடியாக படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்கு பெருமை. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்த்து நம்ம போய் சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பது வழக்கம் இல்லையா? இப்போ அதே போல தான் திருச்சபை. அதே போல தான் திருச்சபை. ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ண போகிறோம். எந்த கம்பெனியில் சேர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை தேடி தானே நம்ம போகிறோம். வர்ற எல்லா வேலையும் நம்ம எடுத்துக்கிறோம், சேலரி நம்ம பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கை நம்ம போக்குவரத்து காரியங்களை பார்க்குறோம், பல்வேறு சூழ்நிலைகள் வசதிகளை எல்லாம் நாம் நிதானிக்கிறோம், நாம் யோசிக்கிறோம். இவைகளெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து விட்டு தான் நாம் என்ன பண்ணுறோம், வேலைக்கு சேர்றோம். அந்த கம்பெனியில் சேர்ந்தால், இந்த கம்பெனியில் சேர்ந்தால் இல்லையா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல சேலரி கொடுக்குறாங்க என்பதாக தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ அது போல தான் இந்த உலகத்து வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு 40 ஆண்டு காலமோ 60 ஆண்டு காலமோ 80 ஆண்டு காலமோ வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் இவ்வளவு யோசிக்கிறோம் என்று சொன்னால், பரலோக வாழ்வை நித்திய காலமாக வாழக்கூடிய அந்த பரலோக வாழ்வுக்கு நாம் எப்படி யோசிக்க வேண்டும்? அப்ப அந்த சூழ்நிலை யோசிக்கக்கூடிய நாம் மிகுந்த கவனத்தோடும் கருத்தோடும் திருச்சபையை குறித்தும் நான் செல்லக்கூடிய திருச்சபையை குறித்தும் நாம் அறிந்து ஆராய்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியம் அல்லவா? நான் செல்லக்கூடிய திருச்சபை என்னை பரலோகத்துக்கு வழி நடத்தும் என்கிற விசுவாசம் எத்தனை நபர்களுக்கு உண்டு? எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய திருச்சபையினுடைய தலைவர்கள், என்னுடைய திருச்சபையை வழிநடத்துகிறவர்கள், நாங்கள் செல்லக்கூடிய திருச்சபையை வழிநடத்தக்கூடியவர்கள், எங்களுடைய மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள் எங்களை சரியாய் நடத்துகிறார்கள் என்பதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லைங்களா? அதுதான் முக்கியம். அப்ப அந்த ஒரு நினைவோடு நாம் அந்த சபைகளுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். சபை என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய பரலோக வாழ்வுக்கு, நம்முடைய மறுமையின் வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது. நம்மை வழிநடத்துவது திருச்சபைகள் தான் என்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ அது மிகவும் ஒரு ஜாக்கிரதையான இடமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இந்த திருச்சபையை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் வந்து அழைத்து செல்வார் என்று சொல்லி அவர் சொல்றார். நான் வந்து உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி போறேன், நான் இங்கே இருக்கும்படிக்கு உங்களை நான் அழைத்து செல்வேங்கிறார் இல்லைங்களா? அப்ப இப்படிப்பட்ட திருச்சபை, இந்த திருச்சபையின் மக்களை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில வந்து அவர் அழைத்து செல்ல போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் வருகையிலே நாம் எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அப்ப அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு போவோம், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். எந்த திருச்சபை? அதை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். உங்களுடைய திருச்சபையா, என்னுடைய திருச்சபையா, அந்த உலகத்திலே சொல்லப்படுகிற திருச்சபைகள், எந்த திருச்சபையை தேவன் கர்த்தர் வந்து எடுத்துக்கொள்ள போகிறார்? பரலோகத்துக்கு செல்லக்கூடிய திருச்சபை எது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15:51 இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும் பொழுது நாம் எந்த சபை மறுரூபமாக்கப்பட போகிறது? எந்த சபை ஆண்டவர் வரும்பொழுது அப்படியே ஆளுகைக்கு செல்ல போகிறது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது? அது உங்களுடைய சபையா, என்னுடைய சபையா, அந்த சபையா, இந்த சபையா, எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க சபையா, தெருவுக்கு முன்னாடி இருக்க சபையா, எந்த சபை என்பதை நாம் வேத வசனங்களை கொண்டு நாம் ஆராய போகிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. சரியா? சரி. இப்ப இந்த சபைகளுக்கு வேறு சில பெயர்கள் உண்டு. நம்ம வந்து நம்முடைய சபைகளுக்கு பெயர் வைக்கிறோம் இல்லையா? சபை கூடி வருகிறது அப்படிங்கிறதா, ஒரு புதிதாக ஒரு சபை கூடி வர்றாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த நேம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். பெயர் ரொம்ப முக்கியம். எந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா? அப்போ பெயர் ரொம்ப முக்கியம். அதே போல வேதத்திலே இன்று சொல்லப்படுகிற எல்லா சபைகளில் பெயர்கள் இல்லை. வேதம், பைபிள் நமக்கு வேறு சில பெயர்களை கொடுக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபை
மணவாளனாகிய கர்த்தர் வரும்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைக்கு அவர் கொடுத்த பெயர்கள் என்ன என்பதை நான் முதல்ல பார்க்கணும். சரிங்களா? அவர் சில பெயர்களை வைக்கிறார், சில ஆவிக்குரிய பெயர்களை வைக்கிறார். அப்போ அந்த பெயர் கொண்ட சபைகள், அந்த மாதிரி வாழ்ந்த சபைகள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதா என்பதை நம்ம நிதானிக்கணும். முதல் பெயர் மணவாட்டி சபை என்று வேதம் சொல்லுகிறது. மணவாட்டி சபை, சர்ச் ஆஃப் த பிரைட் என்று அழைக்கப்படுகிற மணவாட்டி சபை, அதாவது எந்த சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சபை முக்கியமா, சபை என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ஆண்டவர் வரும்பொழுது, 2ஆம் வருகையில் வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதுக்கு முன்னாடி, பைபிளில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைக்கு அவர் அழைத்து செல்ல போகிற அவருடைய கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பெயர் கொடுத்திருக்கிறார் என்பதை பைபிளில் நம்ம பார்க்கலாம். 4 பெயர்கள் இருக்குது, நிறையா இருக்கும், 4 மட்டும் நம்ம பார்க்கலாம். முக்கியமானது ஒன்று மணவாட்டி சபை, சர்ச் ஆஃப் பிரைடு. உதாரணத்துக்கு 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அப்ப மணவாட்டி சபை அப்படிங்கிறது என்னது? கற்புள்ள கன்னிகை. நாம இப்ப கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறோம். அந்த கற்புள்ள கன்னிகையாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் மணவாட்டி சபை என்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்திற்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மத்திய 25:1-12 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியும். 10 virgins, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு நிலையும் பார்த்தீங்கன்னா மணவாட்டி சபை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே மிக அழகான ஒரு வசனம் உண்டு. 19வது அதிகாரம் 7வது வசனம், 19:7 பாருங்க. நாம் சந்தோஷப்பட்டு கடை கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கர்த்தருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று பார்த்தீங்களா? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் இது போல இருக்கக்கூடிய வசனங்களை வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சபையை கர்த்தர் தன்னுடைய 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் அழைத்து செல்ல போகிறார். அந்த சபைக்கு அவர் ஒரு பெயர் சூட்டி வைத்திருக்கிறார். அதுதான் முதலாவதாக மணவாட்டி சபை என்று பார்க்கும். மணவாளனாக கர்த்தர் வரப்போகிறார். அப்படி என்றால் அவருடைய மணவாட்டியாக இந்த பூமியிலே ஒரு சிலரை தெரிந்தெடுத்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த சபையின் அங்கத்தினராக அவர் நடத்தி வருகிறார் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ எந்த சபை பரலோகம் போகுதோ அந்த சபைக்கு பைபிளில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுதான் மணவாட்டி சபை என்று சொல்றோம். சரிங்களா? 1. அடுத்து 2ஆவதாக அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, முதற் பேரான சபை. முதற் பேரான சபை, சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன் என்று அழைக்கிறோம். சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவர்கள் சபை. அதற்கான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் இருக்குது. அதனுடைய 12வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த வசன பகுதியாக இருக்கணும். 12வது அதிகாரம் 22 ஒரு சில வசனங்கள். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய முதற் பேரானவர்களுடைய சபை இல்லைங்களா? அங்க சொல்லப்படுகிறது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சபை, சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவர்களுடைய சபை என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப முதற் பேரானவர்களை தேவன் ஒரு சபையாக அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். முதற் பேரானவர்கள் எல்லாரும் ஒரு சபையாக இணைய போகிறார்கள். முதற் பேரானவர்கள், அதென்ன முதற் பேரானவர்கள்? அதை குறித்து நம்ம யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 13:2 இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரானதையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. பார்த்தீங்களா? முதற் பேரானவர்களை எனக்கு பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்றார். அதேதான் என்னாகமம் 3:13 அங்கே சொல்லப்படுகிறது. முதற் பேரானவர்களை பரிசுத்தப்படுத்து, முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று அவர் சொல்றார். சரிங்களா? முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையது. ஃபர்ஸ்ட் பார்ன், all the first born is mine, என்னுடையவைகள், முதற் பேரானவைகள். அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அந்த முதற் பேரானவர்களுக்காக தான்
தேவனாலே முதலாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அந்த முதற் பேரானவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். யோவான் 17வது அதிகாரம் ஆண்டவருடைய ஜெபம், விசேஷித்த ஜெபம், அவருடைய சீஷர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறதை நாம் யோவான் 17வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 6வது வசனம் 6, 8 இதுல எல்லாம் இருக்குது. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த முதற் பேரானவர்களுக்காக ஜெபிக்கிறார், அவருடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அப்ப பரலோகம் போகிற சபைக்கு வேதம் 2வது ஒரு பெயர் கொடுக்கிறது, அதுதான் முதற் பேரானவர்களின் சபை. 3வது ஒரு பெயர் இருக்குது, அது கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபை என்று நம்ம சொல்லலாம், சர்ச் ஆஃப் த கிரைஸ்ட். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபை அல்ல, இது பைபிள் சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் சபை. மத்தேயு 16:18 சொல்றாரு இல்லைங்களா, இதோ என் சபையை நான் கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ வில் பில்ட் மை சர்ச் என்று சொல்வார். அப்ப என் சபையை நான் கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது கிறிஸ்துவின் சபை. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த ஒரு சபை, அதை என்னுடைய சபைங்கிறார். கிறிஸ்து இயேசு அவர் சொல்றாரு, இது என்னுடைய சபை. அதை தான் நம்ம சொல்றோம், கிறிஸ்துவினுடைய சபை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்படும். வேற எந்த சபையும் கிடையாது. வேற மனிதர்கள் புனிதர்களை வச்சு பேரை வைத்து கொண்டு நம்ம சர்ச்சஸ் இருக்குது இல்லையா உலகம் முழுவதும், அந்த சபைகள் இல்லை. அப்ப கிறிஸ்து இயேசுவின் உண்மையான கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவுக்கு பிரியமான சபையாக இந்த பூமியிலே வாழ்ந்தால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெயரை ஆண்டவர் சூட்டுகிறார், அது கிறிஸ்துவின் சபை, என் சபை என்று சொல்றார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? ஆண்டவரே இது என்னுடைய சபைங்கிறத எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம சபை அப்படி சொல்லுவாரா? யோசித்து பாருங்க. நம்முடைய சபையை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதா? இது என் சபை, என்னுடைய சபை என்று நம்ம அதை பார்க்குறோம். ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்ததாக அஸ்திபாரம் யாரு? சபைக்கு அஸ்திபாரம் 1 கொரிந்தியர் 3:11 நம்ம வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர்ல 11வது வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போடனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். சபைக்கு அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் யாரு அப்படின்னா கர்த்தர் தான். இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம் என்று சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 11:2 ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் கணவனாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப சபை மணவாட்டியாக சொல்லப்படுகிறது, மனைவியாக சொல்லப்படுகிறது, கிறிஸ்து மணவாளனாக சொல்லப்படுகிறது. அப்ப சபைக்கு கணவன் அவர் தான், கிறிஸ்து தான். இன்னொரு விஷயம் நம்ம சொல்றதா இருந்தால் கொலோசியர் 1:18 சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. அப்ப அவரே சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சபைக்கு தலை யாரு அப்படின்னு சொன்னா அவர் தான் இல்லையா. எபேசியர் 5:23 இது சொல்லப்படுகிறது. அப்ப தலைன்னு சொல்லி அவரை நம்ம அதை சொல்றோம், அவர் தான் தலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சபைக்கு தலை அப்படி என்றால் அவர் யோசனை, ஒரு மனிதனுடைய யோசனை எங்க இருந்து வருது? தலையிலிருந்து வரும். மூளை தான் சிந்திக்குது. அப்போ மூளை சொல்லும், கை காது அதனுடைய வேலைகளை அது செய்யும். இப்போ அதே போல தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்துகிறதா நம்முடைய சபை. அவருடைய சரீர அங்கம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறோம். அவர் தலையாக இருக்கிறார், நாம் எல்லாரும் அவருடைய பாடி மெம்பர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்றோம். அப்ப கிறிஸ்து யோசிக்கிறார், அவர் ஆர்டர் கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறாரு, அதை நம்ம எல்லாரும் செயல்படுத்தோம், நம்ம யோசிக்க கூடாது. அப்போ அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு உயர்வான ஒரு திட்டம் என்னன்னு அப்படின்னா, கிறிஸ்து தான் தலையாக இருக்கணும், நம்ம எல்லாரும் சரீர அங்கங்களாக தான் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிறத நம்ம அங்கே சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சபை என்பது கிறிஸ்து விரும்பின வண்ணமாக வாழக்கூடிய ஒரு சபையாக இருக்கும். அப்போ கிறிஸ்துவின் சபை என்கிற ஒரு பெயரும் 3வதாக கொடுக்கப்படுகிறதுங்கிற பார்க்கும். அடுத்து 4வதாக சர்ச் ஆஃப் த ரூலர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆளுகை செய்யக்கூடிய சபை. ஆளுகை செய்யக்கூடிய சபை வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா? அப்ப 1000 வருடம் அரசாளக்கூடிய ஒரு சபை. அதனாலதான் நம்ம அதை சொல்றோம், ஆளுகை செய்யும் சபை, சர்ச் ஆஃப் த ரூலர்ஸ், ஆளுகை செய்யும். அப்ப முதலாவது மணவாட்டி சபை என்கிற பெயர், இரண்டாவதாக முதற் பேரான சபை என்கிற பெயர், மூன்றாவதாக கிறிஸ்துவின் சபை என்கிற பெயர், நான்காவதாக ஆளுகை செய்யும் சபை என்கிற பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமான சகோதர சகோதரர்களே, மத்தேயு 19வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஆண்டவரே அங்கே சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள் என்று தன்னுடைய சீஷர்களிடம் அவர் சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 19:27-28 அதில் என்னோடு கூட நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். சீஷர்களுக்கு சொல்கிறார் இல்லையா, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் வரும்போது நீங்கள் எங்களோட ஆளுகை செய்யுங்க. ஆளுகை செய்யும் வாய்ப்பை பெறப்போகிறோம். அந்த ஆளுகை செய்யும் வாய்ப்பை பெறப்போகிறதா அந்த சபை அப்படிங்கிறத குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். 1 பேதுரு 2:9 நம்ம பார்க்குறோம், நீங்கள் ராஜரீக ஆசாரிய வம்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க, ஆளுகை செய்கிற வாய்ப்பு. அன்பானவர்களே, அப்ப இதுபோல் பல பெயர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிற, பரலோகம் செல்ல போகிற திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒவ்வொரு சபை என்று அல்ல, எடுத்துக்கொள்ளப்பட போகிற, பரலோகம் செல்ல போகிற ஒரு சபைக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு பெயர்கள். சரியா? ஒரு சபைக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு பெயர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். 4 பெயர்களை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அப்ப இந்த 4 பெயர்களை கொண்ட ஒரு சபை, ஏதோ ஒரு சபை பரலோகம் செல்ல போகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை சபைகள்லையும் ஏதோ ஒரு சபை இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அத்தனை கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சபை பரலோகத்துக்கு எடுத்து சொல்லப்பட போகிறது. பரலோகம் போக போகிற அந்த சபையினுடைய பெயர்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதை யோசிக்கணும். நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகள், இன்றைக்கு உலக வழக்கத்தின்படி இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கு கிறிஸ்துவின் சபை என்கிற பெயர் வைக்க முடியுமா? முதற் பெயரானவர்களின் சபையாக என்னுடைய சபை இருக்கிறதா? இல்லைங்களா? மணவாட்டி சபையாக என்னுடைய சபை இருக்கிறதா? ஆளுகை வாய்ப்பை பெறப்போகிற சபையாக என்னுடைய சபை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் முதலாவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பெயர்களை கொண்ட சபையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையிலே வந்து அவரை அழைத்து செல்ல போகிறார். இப்போ அடுத்ததாக இந்த பெயர் கொண்ட சபைகள் நான் எங்கே பார்க்குறேன்? இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? நீங்கள் அந்த சபை அட்ரஸ் கொடுங்க பிரதர், நான் போய் அதில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம எல்லாரும் கேட்கலாம், இதுதான் சூப்பரான சபை, இதுதான் சூப்பரான ஸ்கூலு அப்படின்னா அந்த ஸ்கூலில் தேடி கண்டுபிடிச்ச நம்ம பிள்ளையை போய் சேர்க்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி இதுதான் நல்ல சபை, இதுதான் ஒர்த்து, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த சபை தான் அப்படின்னா அது எந்த சபை? அது எங்கே இருக்குது அப்படின்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. 3 படிநிலைகள் இந்த பரலோகம் செல்வதற்காக இருக்கிறது. படிநிலைகள் 3 படிகள். There are 3 steps to reach the heaven. பரலோகம் போகணும் அப்படின்னா, ஒரு சபை பரலோகம் போகணும்னா அதுக்கு 3 படிகள் உண்டு. 3 படிகளை ஏறின பிறகு தான் அது பரலோகம் போகும். 3 படி தானா, ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஒவ்வொரு படியும் ரொம்ப கடினமான ஒரு படியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். அப்படிப்பட்ட 3 படிகளை தாண்டின திருச்சபை தான் பரலோகம் போக போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 3 படிக்கட்டுகள் என்ன? பரலோகம் செல்ல போகிற சபை எந்த 3 படிக்கட்டுகளை தாண்ட வேண்டும்? இந்த 3 படிக்கட்டுகளை நானோ என்னுடைய திருச்சபையோ தாண்டி இருக்கிறதா, தாண்டி கொண்டிருக்கிறதா, அல்லது அறிந்தாவது இருக்கிறதா என்பதை நம்ம முதல்ல யோசிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 3 படிகள் என்ன என்பதை நாம் பார்த்து இன்றைய இந்த செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். முதலாவது நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி தான் மத்தேயு 22வது அதிகாரத்திலே உண்டு. மத்தேயு 22:14 வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று சொல்லப்படுகிறது சரிங்களா? கால்டு ஒன்ஸ் அப்படிங்கிறது. கால்டு ஒன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அன்பானவர்களே, பரலோகம் செல்லக்கூடிய திருச்சபைக்கு 3 படிக்கட்டுகள் உண்டு.
அந்த 3 படிக்கட்டுகளிலே முதலாவது படிக்கட்டு அழைக்கப்பட்ட நிலையில் காணப்படும். அழைக்கப்படணும், சரிங்களா? கால்டு ஒன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ கால்டு, இன்வைட்டட், அழைக்கப்பட்டிருக்கணும். முதல்ல அழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. முதல்ல அந்த அழைப்பு இல்லை, அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பரலோகம் செல்லக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம இழந்துடுவோம். பரலோகம் போகிற அந்த சபை, எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த சபையினுள்ளே செல்வதற்கு ஆன வாய்ப்பை தகுதியை நாம் இழந்துவிட முடியும் பிரியமானவர்களே. ஆகையால் முதலாவதாக அழைக்கப்பட்ட நிலை என்ற ஒரு நிலை உண்டு. இதை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுமே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மற்ற புறஜாதிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறிகிற அறிவு, பரலோகம் செல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியமும் அழைப்பு பெற்றவர்கள் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இதுதான் முதல் படி. அப்போ இந்த முதல் படியில் கிறிஸ்தவராக இருந்தாலே போதும் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தவறானது. அப்போ கிறிஸ்தவர்களாக இருப்பது முதல் படிநிலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். முதல் படிநிலை. அப்போ உலகத்தில் கிறிஸ்தவராக வாழ்வதற்கு ஒரு அழைப்பு தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை பெற்றவர்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் முதல் படிக்கு வந்து விட்டார்கள் என்று அர்த்தம். இன்னும் 2 படியை கிராஸ் பண்ணால் அவங்க பரலோகம் போயிடலாம். சரிங்களா? சரி, இப்போ இவர்களுடைய வாழ்வு முறைகள் என்ன? யார் இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது? இப்போ நான் அந்த குரூப்பில் முதல் படியில் இருக்கிறேன்னா இல்லை 2வது படிக்கு போயிட்டேன்னா என்பதற்கு சில நடைமுறை யோசனைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன? முதல்ல இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்று அவர்கள் வணங்குவாங்க. அதில் எந்த எதுவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று சொல்லி அவர்கள் வணங்க ஆரம்பிக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் வீடுகளில் வச்சுருக்கலாம், அல்லது அவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருக்கலாம், அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். இது அடுத்த 2வது ஞாயிறு ஆராதனைக்கு அவங்க வழக்கமாக போவாங்க. ஜென்ரலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிறு ஆராதனை அது சர்ச்சு பக்கத்தில் இருந்தால் போவதற்கான வாய்ப்பு அதிகம். தூரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கோயிலுக்கு போனாங்கன்னா அங்கே காணிக்கை ஏதாவது கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அங்கே சபையில் கூட அவங்க போகக்கூடிய அந்த சபையில் கூட, சர்ச்சில் கூட சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குதான். சில பொறுப்புகளை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சபையில், சர்ச்சில் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு லெவல் கூட அவங்க வந்திருக்கலாம் முதல் படிநிலையில். தங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ முறைப்படி பெயர்கள் வைக்கிறதாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில் சடங்குகள் வைப்பதாக இருந்தாலும் அதில் ரொம்ப கவனமாக அவங்க செய்பவர்களாக, இப்படி பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்கள் முதல் படியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். முதல் படிக்கட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அழைக்கப்பட்டவர்களாக முதல் படியில் நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னொரு பெயரை பைபிள் சொல்லுது. அதுதான் விசுவாசிகள் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லும். விசுவாசிகள், ஜஸ்ட் தே ஆர் பிலீவர்ஸ். சரி, அவங்க ஒரு பிலீவர், ஒரு விசுவாசியாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். எபிரேயர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 5:13. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? பாலை உண்கிறவர்களாக இருக்கிறாங்க. 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பலமான ஆகாரத்தை இல்லை, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீங்க. அப்ப விசுவாசிகள், பிலீவர்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா பேசிக், அடிப்படையான காரியம். சரிங்களா? ஒரு அடிப்படையான காரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதரிகளே. அடிப்படையான காரியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்ன? விசுவாசம். பரலோகத்தை குறித்தோ, கர்த்தரை குறித்தோ, கிறிஸ்துவை குறித்தோ, மற்ற காரியங்களை குறிச்செல்லாம் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால தான் இந்த அழைக்கப்பட்டவர்கள், மொத்த கிறிஸ்தவர்களையும் அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பைபிளில் விசுவாசிகள் என்ற பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசிகள் அப்படிங்கிறவங்கள நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆவிக்குரிய குழந்தைகள், பால் உண்ணக்கூடிய ஆவிக்குரிய குழந்தைகள் என்று பைபிளில் நமக்கு சொல்லுது.
சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய குழந்தைகள்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம். என்னென்னலாம் செய்வாங்க, வீட்டில் அவங்க என்ன செய்வாங்க, கோயில் பக்கத்தில் தான் போவாங்க, சில பொறுப்புகள் கூட எடுத்துவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ மத முறைப்படி நடத்துவாங்க அப்படின்னுப்பா. எதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா பைபிள் ஒழுங்காக வாசிக்க மாட்டாங்க. இந்த ஆவிக்குரிய குழந்தைகள் வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய, பைபிளை திருவிவிலியத்தை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மறை நூலை நேசிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய அந்த பழக்கம் அவர்களுக்கு பொதுவாக இருக்காது. சரிங்களா? வேதத்தில் பல காரியங்களை கூட அவர்கள் ஏற்க மாட்டார்களாம். பைபிளில் சொல்லப்பட்ட பல காரியங்களை கூட அவர்கள் ஏற்க மாட்டாங்க. ஆனால் கோயிலுக்கு போவாங்க. சரிங்களா? கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தில் வளர்ச்சி இருக்காது. அதான் கடைசி வரைக்கும் பால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறான். அப்போ குழந்தைக்கேற்ற விதத்தில் அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கேட்டோம்னா நாங்கள் 50 வருஷமாக சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம், 100 வருஷமாக எங்கள் பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், தலைமுறையாக நாங்கள் இந்த கோயிலில் இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வேலை பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கோம், செக்ரட்டரியாக இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு பொறுப்புகள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. 3 தலைமுறையாக இருக்கிறோம், 5 தலைமுறையாக நாங்கள் தான் இந்த கோயிலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சத்தியத்தில் வளர்ச்சி இருக்காது. பைபிள் காரியங்களில் அறிவு பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருக்காது. இப்படி நிறைய சொல்லிட்டு போனோம். உலக ஆசைகள் நிறையா இருக்கும், உலக இச்சைகள் நிறையா இருக்கும். ஆவிக்குரிய அவங்க தேட மாட்டாங்க. திருவிழா கிறிஸ்தவர்களாக வாழ்வாங்க. திருவிழான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருவிழான்னு வந்துருச்சுன்னா அவங்கள போல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது. திருவிழா கிறிஸ்தவர்கள் இல்லையா? திருவிழா ஒரு ஈஸ்டரு, கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு சில திருவிழாக்கள்லாம் வரும்போது அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பார்த்தா அடேங்கப்பா. துணி எடுக்கிறதா இருந்தாலும், சாப்பாடு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு அந்த வீடு அலங்கரிக்கிற காரியமாக இருந்தாலும், அப்பா ஒரிஜினல் கிறிஸ்துவே பார்த்து ஏமாந்து போகிற மாதிரி அவங்க செயல்படுவாங்க. திருவிழா கிறிஸ்தவர்களாக வாழ்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் இந்த முதலாவது படியிலே தான் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், இந்த கேரக்டர்ஸ், இந்த குணங்கள் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது அப்படித்தான். நாம் முதல் படியில் தான் நிற்கிறோம் என்பது ஊர்ஜிதமாகிறது. சரிங்களா? விசுவாசிகளாக தான் வாழ்கிறோம் என்பது ஊர்ஜிதமாகிறது. அப்போ விசுவாசியாக இருக்கிறது நல்லதானே? நான் ஒரு விசுவாசி என்று சொல்றது நல்லதானே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சாத்தானும் விசுவாசிக்குது அப்படிங்கிறத அங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டு, கடவுள் ஒருவர் உண்டு அப்படிங்கறத விசுவாசிக்கிறேன் இல்லையா? சரி, ரோபி, வெரி குட். ஆனா பாருங்க, செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்யறது ரொம்ப நல்லது, வெரி குட். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. 2:19 ரொம்ப ஒரு அழகான வசனம். அன்பானவர்களே, நீ விசுவாசி என்று மார்தட்டி சொல்லுகிறாயா? ரொம்ப நல்லது. தேவன் கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, நீ ஆலயத்துக்கு நான் போகணும், ஞாயிற்றுக்கிழமைக்கு கோயில் போகணும், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் காசு ஏதாவது கொடுத்து காணிக்க போடுங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறாயா? வெரி குட். நீ விசுவாசியா இருக்கிறாயா? வெரி குட். இந்த வசனத்தை பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிற நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. நமக்கு நடுக்க இருக்குதான்னு தெரியல, ஆனால் அது நடுங்குக்குதான். பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. பிசாசுகளும் ஒரு வகையான விசுவாசிகள் தான். இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, விசுவாசிகள், பிசாசுகளும் விசுவாசிகள்ங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு. நீயும் ஒரு விசுவாசி, பிசாசு ஒரு விசுவாசி. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அதை நம்ம யோசிக்கிறோம். பிசாசுகளும் கடவுள் ஒருவர் உண்டு என்று கடவுளை குறித்து விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நான் ஒரு விசுவாசி என்று மாறுதட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? பிசாசும் விசுவாசியாக இருக்கலாம். நம்ம யோசிக்கணும். அப்போ விசுவாசம் மாத்திரம் போதாது என்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பிரியமான சகோதரர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஒரு விசுவாசியா மாத்திரம் இருந்தேன்னா இந்த ஒரு வசனம் போதும் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ஒரு வசனம் இருந்தால் போதும். அந்த ஒரு வசனத்தை பேப்பரில் எழுதி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே போகலாம். எதுக்கு இவ்வளோ பெரிய பைபிள்? எதற்கு இத்தனை 66 புத்தகங்கள் கொண்ட பைபிளை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு?
நான் ஒரு வெறும் விசுவாசியை மாத்திரம் இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வசனம் போதுங்க. எதுக்கு இவ்வளவு பெரிய பைபிள் கொடுத்துருக்காரு? அப்படி என்றால் நாம் விசுவாசிங்கிற நிலையிலிருந்து நாம் அடுத்ததாக போகணும். இது பேசிக் ஃபண்டமெண்டல், அடிப்படை, முதல் படிதான். முதல் படிக்கட்டில் தான் நம்ம நிற்கிறோம். பரலோகம் போகிறது இது குட், விசுவாசியாக இருக்கிறது நல்லது. ஆனால் விசுவாசியாகவே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து செத்து போயிட்டா பரலோகம் போக முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளை இயேசு கிறிஸ்து நம்பவில்லை. ஒரு ஷாக்கான ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 23, 24. யோவான் 2, 23, 24. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையிலே அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பஸ்கா பண்டிகை போது அவர் எருசலேம் இருக்காரு. அவருடைய அற்புதங்களை பார்த்து அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறாங்க. 24வது வசனம் பாருங்க, யோவான் 2:24. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர்களை நம்பி அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறபடி, எல்லாரும் யாரு? விசுவாசிகள். அப்ப அவர் கூட இருந்த எல்லா விசுவாசிகளையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பல என்று வசனம் சொல்லுது. விசுவாசிகளாக மாத்திரம் நீங்களும் நானும் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடுவோம், பெற முடியாது. அப்படி என்றால் நாம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நாம் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்த ஒரு கட்டத்திற்கு நாம் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாசிகள் என்கிற முதல் நிலையிலிருந்து நாம் வளர வேண்டும். விசுவாசியா இருப்பது நல்லதுதான், ஆனால் அது முதல் படிதான். முதல் படி அது குழந்தையினுடைய படி, குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் என்றால் விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கிறவர்கள், அவர்கள் வளர வேண்டும். விசுவாசிகளாக மாத்திரம் இருந்தால், அழைக்கப்பட்ட நிலையில் மாத்திரம் இருந்தால் நாம் பரலோகம் செல்ல முடியாது என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அப்படி என்றால் 2வது படிநிலை என்ன? அதே நம்ம வாசித்த 22 மத்திய 22:14 வாசித்தோம் என்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், நிறைய பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். 2வது படியை ஆண்டவர் அங்கேயே சொல்லிட்டார். த செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அழைக்கப்பட்ட நிலை, இன்வைட்டட், கால்டு ஒன்ஸ். அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது. அழைத்தவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார், சோசன் பீப்புள். சரிங்களா? கால்டு ஒன்ஸ் இருக்குது, அழைக்கப்பட்டவர்கள், இன்வைட்டீஸ் இருக்கிறாங்க. அவங்கள இருந்து ஒரு குரூப் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணி தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை 2வது படி. அப்ப பரலோகம் போகணும்னா, சபையாக இணைந்து நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னா 2 படியை பார்க்குறோம். ஒன்று அழைக்கப்பட்ட நிலை, 2வது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. பாருங்க, அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், வெரி ஃபியூ என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள், இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர், அவ்வளவு பேருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், வெகு சிலர் என்று சொல்றார். அன்பானவர்களே, மத்திய 22வது அதிகாரத்தில் 1 10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஒரு ஓமை சொல்வார். ஒரு கல்யாண ஓமை. அப்போ அந்த எஜமான் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பார், தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு. அவங்க எல்லாரும் வேலை இருக்குன்னு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வரல, அவர் மற்றவங்களை அப்போ என்ன பண்ணுவார்? கல்யாண விருந்து ஏற்பாடு செஞ்சு நடந்துட்டு இருக்கும்போது அவர்கள் மற்றவர்களெல்லாம், வராதவங்களெல்லாம், அழைக்கப்படாதவர்களெல்லாம் கூட்டிட்டு வருவார். சிலரை தெரிந்து கொள்ளுவார். நீங்கள் வாங்கன்னு இந்த எஜமானனே தெரிந்து கொண்டு அவர் அழைப்பு கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறார் என்று ஆண்டவர் அங்கே ஒரு ஓமையை சொல்றார். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அன்பானவர்களே, இப்போ கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க.
அந்த கோடிக்கணக்கான பேரிலிருந்து ஒரு குரூப்பை ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் அப்படின்னு. சரி, இப்போ இந்த 2வது படியில் நம்ம இருக்கிறோமான்னு பார்ப்போமா? முதல் படியில் நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறத பார்த்தோம். ஒருவேளை நான் அதெல்லாம் தாண்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரைஸ்லாம் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 2வது படி, நான் 2வது படிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த 2வது படியினுடைய கேரக்டர் என்ன? இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய குணாதிசயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? முதல் அடையாளம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய முதல் அடையாளம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புதல். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப கிறிஸ்துவும் உங்களுக்காக ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிட்டாராம். அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற ஒரு மாதிரி, ஒரு சாம்பிள், எக்ஸாம்பிள் காட்டிட்டு போயிட்டாரு, மாடல் காட்டிட்டு போயிட்டாருங்க. அப்ப இந்த 2வது படிக்கு போன கிறிஸ்தவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா, முதல்ல ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புவார்கள். எண்ணம் இருக்கும். எண்ணம் பிலிப்பியர் 2:13 ஆண்டவர் சொல்றாரு, தேவனே அந்த எண்ணத்தை கொடுக்குறாராம், தாட்டை கொடுக்குறார், ஐடியாஸை கொடுக்குறார், எண்ணங்களையும் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்றாரு. அப்போ நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், நான் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் இந்த 2வது படியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல் படியில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கூடுவாங்க. அதுவும் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். தூரத்தில் இருந்துச்சுன்னா அதை கூட யோசிக்க மாட்டாங்க. அப்போ ஆனால் இந்த 2வது படியில் இருக்கிறவங்க அடிக்கடி ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அவருடைய ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும், அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி வாஞ்சை, விருப்பம் இருக்கும். அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழணும், வளரணும் என்று விருப்பம் இருக்கும். இருக்குதான்னு யோசித்து பார்ப்போமா பிரியமானவர்கள்? எனக்கு அந்த ஆசை இருக்குதா? ஆண்டவரை போல மாறணும், ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழணும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி. அவருடைய அடிச்சுவடுகளின் முதல் அடிச்சுவடு என்ன தெரியுமா? தாழ்மை. ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தார், ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அவர் பூமிக்கு இறங்கி வந்தார்ல, தன்னை தாழ்த்தி கீழே இறங்கி வந்தார்ல, அதுதான் அவர் நமக்கு விட்டு சென்ற முதல் அடிச்சுவடு. முதல் சாம்பிள் என்னது? தாழ்மை. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ அந்த தாழ்மை எனக்குள்ள நம்ம தாழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்படி பல்வேறு அடிச்சுவடுகளை வைத்திருக்காரு. ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க முன்னாடி அவர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும் அவசியம் இல்லை, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏன் எடுக்கணும்? ஒரு மாடலை காமிச்சிட்டு போறார் நமக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து விட்டு செல்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த ஞானஸ்தானம் எடுக்கணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளே இருந்தான்னு பாருங்கள். மரண பரியந்தம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பல்வேறு அடிச்சுவடுகளை நமக்காக வைத்து விட்டு செல்கிறார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சையும் விருப்பமும் உங்களுக்கும் எனக்கும் இருந்தது என்று சொன்னால் நாம் 2வது படியிலே ஏறிவிட்டோம் என்ற அர்த்தம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நிலையில இருக்கிறோம் என்ற அர்த்தம். சரியா? அடுத்த ஒரு குணம் ஒன்று, ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புவார்கள் பார்த்தோம். 2வது குணம், விசுவாசத்தோடு கூட கிரியைகளை காணும். கிரியை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? விசுவாசங்கிறது, விசுவாசியாக இருக்கிறது முதல் படிநிலை, விசுவாசியாக மாத்திரம் இருக்கிறது. ஆனால் விசுவாசியாக மாத்திரம் இல்லாமல் கிரியைகளில் நம்ம காமிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் 2வது படிநிலை. யாக்கோபு 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் பார்த்தீங்களா, தன்னிலே தானே செத்ததா இருக்கும். விசுவாசமும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் இல்லையா? அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறாங்க. அப்ப விசுவாசிக்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகிறது. ஆனா பிசாசுகளுக்கு என்ன இல்லை? கிரியை கிடையாது. சரிங்களா? கிரியை கிடையாது. ஆண்டவரை பின்பற்றுகிற, அடிச்சுவடை பின்பற்றுகிற அந்த ஒரு கிரியை கிடையாது, வாழ்க்கை முறை கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிசாசுக்கு போகுது. பிசாசுக்கு பயம் இருக்குது, கடவுளை குறித்து பயம் இருக்குது. உங்களுக்கு எனக்கு இருக்குது மாதிரி அதுக்கு இருக்குது. பிசாசுகளை விசுவாசிக்கிறது, கடவுள் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிறது. ஆனால் எதில் நம்ம வித்தியாசப்படுறோம்? பிசாசு ஒரு விசுவாசி, நான் ஒரு விசுவாசி. எதில் நம்ம வித்தியாசப்பட வேண்டும் என்று சொன்னால் கிரியைகளிலே வித்தியாசப்படணும்.
உதவி செய்வதிலே, ஊழியம் செய்வதிலே, கடவுளுக்காக வாழ்வதிலே, கனி கொடுப்பதிலே, இது பிசாசுகளுக்கு வரவே வராது. சரிங்களா? அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வெறும் விசுவாசியா இருந்தா செத்த விசுவாசம், செத்த நிலைமை தான். மேல போக மாட்டோம், ப்ரோக்ரஸ் இருக்காது. அப்ப அடுத்த ஒரு படியில நாம் விசுவாசத்தோடு கிரியைகள்ல நம்ம அதை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன மாதிரி கிரியை? லூக்கா 14வது அதிகாரம் 25-27 வசனங்கள்ல ஆண்டவருக்கு சீஷனாக மாறி சிலுவையை தூக்கி செல்லக்கூடிய கிரியை அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா நம்ம முடிக்கலாம் இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக வாழ்கிறது. முதல் படியில இருந்தவங்க அழைக்கப்பட்டவர்கள் பக்தராக இருப்பாங்க. ஆண்டவருடைய போட்டோவோ எங்கேயோ சிலைகளோ எங்கேயாவது பார்த்துட்டு அல்லது அவரை வழிபடுகிறதுலையோ பக்தராக இருந்து வழிபடுவாங்க. திருவிழாக்கள், அவருடைய பிறப்பு நாள், உயிர்ப்பு நாள் திருவிழாவை இருந்து அப்படியே கொண்டாடி பக்தராக வழிபடுவாங்க. ஆனால் 2வது படிநிலை சீஷர்களாக மாறும். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பக்தர்களை உருவாக்க அவர் வரவே இல்லை. பக்தர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முயற்சிக்கவே இல்லை. தேவனுடைய திட்டத்தில் அந்த பக்தர்கள்ங்கிற நிலையே இல்லை. சீஷர்களை தான் இயேசு கிறிஸ்து உருவாக்க வந்தார். அவர் குருவாக இருந்தார், சீஷர்களை உருவாக்க வந்தாருங்க. அதை நம்ம பார்க்கணும். அப்ப சீசத்துவம், டிசைபிள்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது 2வது படிநிலை. பக்தராக இருப்பது அல்ல, பக்தராக இருப்பது அல்ல. பக்தர்களை ஆண்டவர் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லைன்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு அடுத்த நிலை சீஷனாக மாறுதல். சீஷனாக மாறுதல். குருவுக்கும் சீஷனுக்கும், பக்தனுக்கும் சீஷனுக்குள்ள வித்தியாசம் என்ன? பக்தன் வாரத்தில் ஒரு தடவையோ திருவிழாவை ஒரு தடவையோ தொழுவான், ஆராதிப்பான், முடிஞ்சு போச்சு. ஆனால் சீஷன் அனுதினமும் குருவினுடைய வார்த்தையின்படி நடப்பவன் தான் சீஷன். குருவை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். பக்தன் அப்படி கிடையாது, கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். குருவை பின்பற்றுகிறவன் சீஷன். நாம் சீஷனாக வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 2வது படிநிலைக்கு செல்கிறவர்கள், இருக்கிறவர்கள் சீஷத்துவ வாழ்க்கையை வாழ்வார்கள். சீஷனாக, கிறிஸ்து இயேசுவனுக்கு சீடராக, சீஷனாக வாழக்கூடிய அந்த வாழ்வை அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து ரோமர் 12:1, ஜீவ பலியாக தங்களையே ஒப்புக் கொடுப்பார்கள். சரிங்களா? ஜீவ பலியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாங்க. லிவிங் சாக்ரிஃபைஸ் ஆக, செத்த பலியாக அல்ல, தங்களுடைய வாழ்க்கையை உயிருள்ள பலியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்பாங்க. என்கிட்ட குரல் வளம் இருக்கிறது, நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா இந்த திறமையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்கிறதான் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தது. எனக்கு பேசக்கூடிய திறமை இருக்குது, நல்லா பேசுவேன், அந்த திறமையை கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த தாளந்து இருக்குது, அதை நான் ஜீவ பலியாக கடவுளுக்காக ஒப்புக் கொடுக்குறேன். எனக்கு எழுதக்கூடிய திறமை இருக்கிறது, மற்ற திறமைகள், டெக்னாலஜியில் மற்ற திறமைகள் இருக்குது, மியூசிக் போடுகிற திறமை, இதை எல்லாவற்றையும் நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். கடவுளுக்காக மாத்திரம் இந்த கலையை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய திறமையை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு பணம் இருக்குது, நான் அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். எனக்கு நிறைய நேரம் இருக்குது, நான் கடவுளுக்கு அதை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு என்னுடைய வீடு பெரிய ஹால் ஒன்று இருக்குது, அதை நான் கடவுளுக்கு ஜீவ பலியாக கடவுளுடைய காரியங்களுக்கு தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இந்த 2வது படிநிலை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலை அப்படிங்கிறோம். அப்போ இந்த குரூப்பை தான் ஆளுகையின் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஆண்டவர் அழைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதரர்களே. அப்படி என்றால் 2வது படிநிலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலை. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலை அழைக்கப்பட்டவர்கள் நிலையை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது. அப்படின்னா இந்த குரூப்பு பரலோகம் போயிருமா அப்படின்னா, இந்த குரூப் பரலோகம் போயிருமா அப்படின்னா இல்லை. 3வது ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இந்த 2வது குரூப்பும் பரலோகம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது குரூப்லேயே 2வது படியிலேயே இருந்துட்டோம் அப்படின்னா பரலோகம் போக முடியாது. எப்படி? சீஷனாக இருப்பது தானே பெஸ்ட்டு. இப்போ தானே சொன்னீங்க, பக்தனாக இருக்கக்கூடாது, சீஷனாக இருக்கணுங்கிறது தானே பெஸ்ட்டு. ஜீவ பலியாக தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும், தாளந்துகளையும், வசதி வாய்ப்புகளையும் கடவுளுக்காக ஒப்புக் கொடுக்கறது தானே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதுதானே. அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி நம்ம யோசிக்கிறோம். ஒரு கேள்வி, எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர்னு நம்ம வாசிக்கிறோம். அவர்களை தேவன் மோசே மூலமாக அவர் வனாந்தரம் வழியாக கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக அவர் அழைத்து விடுதலை செஞ்சு 10 வாதைகள்லாம் கொடுத்து அழைச்சி கொண்டு வர்றார் இல்லையா? அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை இஸ்ரேலர்களையும் நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் இல்லையா? அழைக்கிறார் கடவுள், வாங்க வெளியில் வாங்க, எகிப்திலிருந்து வெளியில் வாங்கன்னு அழைக்கிறார். இப்போ இவர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். சரி, இப்போ இந்த அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்களா? உதாரணத்துக்கு மோசஸ் தெரிந்து, எல்லாருடைய பேரும் தெரியுமா?
6 லட்சம் புருஷர்கள், ஆண்கள் மாத்திரமே 6 லட்சம்னா 6 லட்சம் பேரும் பைபிளில் இருக்குதா? இல்லை. 6 லட்சம் பேருடைய பெயர்கள் பைபிளில் இருக்கா? குடும்ப உறுப்பினர் இல்லை. அந்த அழைக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர் விசேஷித்தமானவர்களாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய ஊழியத்தை செய்வது தெரிந்து கொள்ளப்பட்டார்களா? மோசே, யோசுவா, ஆரோன்லேருந்து நீங்கள் நிறைய பேர், மோசே தன்னுடைய ஆவியை ஒரு 70 பேருக்கு பிரித்து கொடுப்பார். இவங்களெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வச்சுக்கலாமா? மிரியாம கூட வச்சுக்கோங்க. நம்ம என்னன்னாலும் அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் ஒரு சிலரை தெரிந்தெடுக்கிறார். அந்த அத்தனை லட்சோப லட்ச ஜனங்கள்ல ஒரு 100 பேரை தெரிந்தெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க, லட்சோப லட்ச ஜனங்கள், அந்த லட்சோப லட்ச ஜனங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு 100 பேர் வைங்க. ஒரு கணக்குக்கு ஒரு 100 பேர் தான் வர்றாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, இப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட 70 பேர் 100 பேர்களோ கானானுக்குள்ள போனாங்களா அப்படின்னு கேட்குறோம். கானானுக்குள்ள போனது எத்தனை பேர்? 2 பேர் தான் போனாங்க, யோசுவாவும் காலேபும். லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுறாங்க. கடவுள் அவர்களை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. எதுக்கு? கானான் என்கிற ஒரு தேசம் நான் உங்களுக்கு தரேன், அங்கே போய் இருங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வர்றாரு இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர், கொஞ்சம் பேர் தான். லட்சக்கணக்கான பேர்களிலே ஒரு 100 பேரை மாத்திரம் தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஆனால் அந்த 100 பேருமே கானானுக்குள்ள பிரவேசிக்கலை. அதில் 100 பேரில் 2 பேர் தான் உள்ளே கானானுக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்படி என்றால் அழைக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் எகிப்திலிருந்து, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 100 பேர். அந்த உள்ள போன மூணாவது குரூப், அந்த 70 பேர்லேருந்து ஒரு ஃபில்டர் ரேஷன் நடக்குது, ஒரு தெரிந்தெடுத்தல் நடக்குது, ஒரு ஃபில்டர். தேவன் அங்கே ஒரு ஃபில்டர் பண்ணி அங்கே அந்த 3வது படிக்கு கொண்டு போகிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலக கிறிஸ்தவர்கள் அறியாத 3வது படிக்கட்டு, பெரும்பாலான திருச்சபைகள் சொல்லாத, பெரும்பாலான ஊழியக்காரர்கள் சொல்லாத, பெரும்பாலான விசுவாசிகளுக்கு தெரியாத 3வது படிக்கட்டு ஒன்று உண்டு. 3வது நிலை, பரலோகம் செல்வதற்கு அழைக்கப்பட்ட நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை என்று 2 நிலை மாத்திரமல்ல, 3வது ஒரு நிலை உண்டு. அந்த 3வது நிலைக்குள்ளாக நீங்களும் நானும் சென்றால்தான் பரலோகம் செல்வதற்கான வாய்ப்பு எளிதாகும். அது என்ன 3வது நிலை? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் 2 படிநிலையை பார்த்தோம். இதுல அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு நிலையை பார்த்தோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஒரு நிலையை பார்த்தோம். 3வது நிலைதான் உலகம் அறியாத ஒரு உன்னதமான நிலை. 3வது ஒரு நிலை உண்மையுள்ளவர்கள் நிலை. உண்மையுள்ளவர்கள் மத்திய 22:14 2 நிலையை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது ஒரு படிக்கட்டு, 3rd ஸ்டெப்பை பற்றி தேவன் சொல்லியிருக்கிறாரு. இந்த அழைக்கப்பட்டிருக்கணும், நீங்கள் பரலோகம் போகணும்னா அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலிருந்து உண்மை உள்ளவர்களாக 3வது படிக்கு வரணும். அப்போ அழைக்கப்பட்டவர்கள், கால்டு ஒன்ஸ், இன்வைட்டட் பீப்புள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் விசுவாசிகள், பிலீவர்ஸ். 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சோசன் அப்படிங்கிறவங்க, ஃபாலோயர்ஸ், பின்பற்றுகிறவர்கள், சீஷர்கள், டிசைபிள்ஸ் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பிலீவர்ஸு, வெறும் பிலீவராக இருந்தால் பரலோகம் போக முடியாது. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஃபாலோயர், டிசைபிள்ஸ், பின்பற்றுகிறவர்கள் என்கிற சோசன் குரூப், தெரிந்து கொள்ளப்பட்ட. 3வது உண்மை உள்ளவர்கள் என்கிற குரூப், ஃபெய்த்ஃபுல் குரூப். அப்போ அந்த ஃபெய்த்ஃபுல் ஒன் அப்படிங்கிற குரூப்பு, இவர்கள் தான் இறுதி நிலைக்கு சென்று ஜெயம் பெறுகிறவர்கள், வின்னர்ஸ் அப்படிங்கிற குரூப். ஸோ பிலீவர்ஸ்லேருந்து நீங்கள் ஃபாலோயர்ஸாக மாறணும், ஃபாலோயர்ஸ்லேருந்து வின்னர்ஸாக மாறணும். வின்னர்ஸுங்கிற 3rd கேட்டகரிக்குள்ளே போகும். அழைக்கப்பட்ட நிலை, அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, அதிலிருந்து உண்மை உள்ளவர்கள் என்கிற நிலை. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25-26 வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும்
எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். அப்பாங்க பந்தய பொருள் காரியங்களை அங்க சொல்றாரு. பிரியமான சகோதர சகோதரி, பந்தய பொருள் என்கிற ஒரு விஷயம் மிக தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பந்தயத்துக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று மிக அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பந்தய சாலையில் ஓடுகிறவர்களும் ஓடுவார்கள், ஆனால் பந்தயத்தை ஒருவன் பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா? ஆகையால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 24வது வசனம் சொல்லுது. அப்போ யாரு பெற்றுக்கொள்வார்கள் என்றால், யாரு ஜெயம் எடுப்பார்கள் என்றால், அந்த 3வது படிக்கு செல்கிறவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ 3வது ஒரு படி, 3rd ஸ்டெப் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் டு ரீச் ஹெவன். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா 3வது படி உண்மை உள்ளவர்களாக வாழணும். நம்ம வாழ்கிறோமா? 2வது படியில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். முதல் படியில் இல்லை, 2வது படி. ஆனால் 2வது படியில் இருக்கக்கூடியவர்கள் 2வது படியிலே மாத்திரம் வாழ்ந்து விடாமல் 3வது படிக்கு நாம் செல்ல முயற்சிக்க வேண்டும். அது என்ன? 3வது படியில் இருக்கிறவர்களுடைய வாழ்வு முறைகள் என்ன நம்ம பார்க்கலாமா? இந்த 3வது படியில் இருக்கிறவங்க, அதாவது உண்மை உள்ளவர்கள் நிலையில் இருக்கிறவங்க எப்படி பிரதர் அவங்க வாழ்வாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு, எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிற அங்கே சொல்லப்படுது. முதல் கேரக்டர் என்னன்னா, இந்த உண்மை உள்ளவர்களுடைய நிலைமை, ஆட்டுக்குட்டியானவங்க எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது பாருங்கள் எவ்வளவு ஒரு விஷயம், ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்கள். எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கும்போது ஒரு அழகான விஷயம். மணவாளன் எங்கே போனாலும், தலைவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்ற. 4வது வசனத்தில், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தார்களே, கற்புள்ளவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். முதல் கேரக்டர் உண்மை உள்ளவர்கள். முதல்ல ஆண்டவர் எங்கே போனாலும் பின்பற்றுவார்களாம். ஆண்டவர் விருந்துக்கு போகிறப்ப மட்டும் பின்னாடி போகிறவங்க இல்லை. ஆண்டவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப மட்டும் பின்னாடி போகிறவங்க இல்லை. கெத்சமனே தோட்டத்துக்கு போனாலும் பின்னாடி போகிறவங்க, கல்வாரிக்கு போனாலும் பின்னாடி போகிறவங்க, கல்லறைக்கு போனாலும் பின்னாடி போகிறவங்க, எங்கே போனாலும் பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிறவர்கள். அப்போ ஃபாலோயர்ஸு 2வது ஸ்டெப்பு ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் போவாங்க போல இருக்கு சீஷர்கள். ஆனால் இந்த குரூப்பு ஆண்டவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி போகக்கூடிய ஒரு 3rd குரூப். சரிங்களா? ஆண்டவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி போகிறோம் அப்படிங்கிறவர். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை பெறுவார்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய்ப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் சாயலை அவர்கள் பெறுவார்கள். கிறிஸ்துவின் சாயலை, குமாரனுடைய சாயலை பெறுவார்கள். அது என்னது? குமாரனுடைய சாயல், கிறிஸ்துவின் சாயல். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய சிந்தை உங்களிலே காணப்படும். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தை, தாட்டு, அவருடைய மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அவருடைய சாயலாக நான் உருமாறி கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இது ஒரு பெரிய விஷயம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா போதும். முதல்ல கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. கிறிஸ்து இயேசு இந்த இடத்துல இருந்தார்னா எப்படி யோசிப்பார்? கிறிஸ்து இயேசு இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தார்னா எப்படி முடிவெடுத்திருப்பார்? கிறிஸ்து இயேசு இந்த இடத்துல இருந்து இப்படி பேசுறதா இருந்தால் எப்படி பேசியிருப்பார்? அதான் கிறிஸ்துவின் சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதான் கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயலை பெறுகிற அனுபவம் தான் 3வது படியிலே இருக்கிறவர்களுக்கு வரணும். கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? முதல்ல அவர் சரியாக இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தைங்கிறதுல முதல்ல தான் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். பாருங்க, இரவெல்லாம் அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை இல்லையா? அவர் தேவகுமாரன், எதுவும் ஜெபிக்கணும்? ஒரு மாடல். இரவெல்லாம் ஜெபித்தார். அவர் தன்னுடைய காரியங்களை பார்த்தார்.
தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார். தன்னை பரிசுத்தமாக வாழ அவர் வந்து முயற்சி எடுத்தார். பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த பூமியில முயற்சி, தன்னுடைய காரியங்களையும் பார்த்து கொண்டார். அதே போல மற்றவர்களுக்கும் உதவி செய்தார். பிணியாடிகள் சுகமெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அற்புதங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, உபதேசங்கள் கொடுப்பதாக இருந்தாலும், சத்தியத்தின்படி வழிநடத்துவதாக இருந்தாலும், சீஷர்களை கரம் பிடித்து அழைத்து செல்கிறதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தனக்கு தேவையான, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை செய்துவிட்டு அதே நேரம் ஜனங்களுக்கு தேவையானதை அவர் செய்தார். தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தேவையானதை செய்தார். தான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ அதுதான் கிறிஸ்துவின் சாயலை பெறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அடுத்ததாக இறுதி வரை ஓடுகிற ஓட்டம். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பார்த்தீங்களா? முடிவு பரியந்தம் வரை நிலைத்திருக்கும். இந்த மூன்றாவது படியில் இருக்கிறவங்க, உண்மை உள்ளவர்கள் நிலையில் இருக்கிறவங்க, முடிவு பரியந்தம் வரை அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். முடிவு பரியந்தம் வரை அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுனா ரட்சிக்கப்படுவான். டில் த எண்ட், கடைசி வரைக்கும். அப்போ நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்னா எது வரைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, முடிவு பரியந்தம் வரை நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் பரிசை தேவன் கொடுக்கிறார். முடிவு பரியந்தம் வரைக்கும் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். பவுல் சொல்கிறாருங்களா, என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன் என்று சொல்வது போல, கிறிஸ்து இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்வதை போல, நம்முடைய ஓட்டத்தின் இறுதியிலும் என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று நிம்மதியாக சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று நம்ம வேதத்தில் வாசித்தோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அப்போ அப்படித்தான் நம்ம அதை வாசிக்கணும். யாக்கோபு 1:12 இறுதி வரை நிலைத்திருக்கிறவன், அங்கும் அந்த காரியத்தை தான் வேதம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது. இறுதி வரை நிலைத்திருக்கிறவன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினவர்களுக்கு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். இறுதி வரை நிலைத்திருந்தால் தான் ஜீவ கிரீடம். இறுதி வரை உண்மை உள்ளவராகும், கடைசி வரைக்கும், till the last minute, last breath, கடைசி சுவாசம் வரைக்கும் நாம் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதுதான். அப்படி இருந்தால்தான் நாம் அந்த மூன்றாவது படிநிலையில் இருந்தால்தான் அந்த பரலோகம் செல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கு. ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்பொழுது அவர் இந்த மூன்றாவது படியிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் அழைத்து செல்ல போகிறார், அல்லது வாழ்ந்து மரித்தவர்களை தான் அழைத்து செல்ல போகிறார். அப்போ பரலோகம் செல்லக்கூடிய சபை இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பேர் வைத்திருக்கக்கூடிய இந்த சபைகள் அல்ல, எந்த சபையும் அல்ல. இந்த சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த 3 படிநிலைக்கு முயற்சிக்க வேண்டும். இந்த 3 படிநிலையிலே நம்மை வந்திருக்கக்கூடிய விசுவாசிகளை, மந்தைகளை மேய்த்து அரவணைத்து அந்த 3 படிநிலைகளுக்குள்ளாக நடத்த வேண்டும். இது பொறுப்பாளர்களுக்கான கட்டளை, இல்லைங்களா? அப்போ நம்ம அதை யோசிக்கணும். நீங்கள் ஒருவேளை பொறுப்பாளர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம். இந்த 3 படிநிலைகளிலே என்னுடைய பிள்ளைகளை, நான் என்னுடைய சபை மக்களை நான் நடத்துகிறேன் நான் யோசிக்கணும். அல்லது நீங்கள் ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கலாம். இந்த 3 படிநிலைக்குள்ளாக நான் நடந்து செல்ல முடிகிறதா? நான் போக முடியுமா? என்னுடைய திருச்சபை என்னை நடத்துகிறதா? என்னுடைய ஊழியக்காரர்கள் என்னை நடத்துவார்களா என்பதை நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்படி அந்த யோசனை சரியான யோசனையாக இருந்தால் தான் பரலோகம் அழைப்பு வரும் பொழுது, பரலோகத்துக்கு போகக்கூடிய அழைப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம அவரோடு கூட நம்ம அங்கே இருப்போம், இல்லைங்களா? நம்முடைய நண்பருடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம். அவருக்கு சமீபத்தில் திருமணம் முடிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆல்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லையா? மேரேஜ் வெட்டிங் ஆல்பத்தை எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெட்டிங் ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய மைண்டில் ஒரே ஒரு ஃபோட்டோவை குறித்து யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு ஃபோட்டோவை ஆவலாக தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன ஃபோட்டோ? நாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோ. அந்த பொண்ணு மாப்பிள்ளையோடு நான் என்னுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எங்கடா பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டே தான் தேடுவோம். எல்லோரும் தேடுவோம், இல்லைங்களா? அதே போல் அந்த ஃபோட்டோவை பார்த்தோம், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதே போல் அந்த குரூப்பில் ஆண்டவர் வரும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் அழைத்து செல்ல போகிற அந்த குரூப்பில் நாம் இருப்போமா? நீங்களும் நானும் இருந்தால் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆனந்த பாக்கியமாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த 3 படிநிலைகளை நம்ம தாண்டணும். பிரியமானவர்களே, நாம் இன்னும் விசுவாசிகளாகவே இருக்கிறோம், பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், திருவிழா கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம் அப்படின்னா
அதெல்லாம் பத்தாது, அதெல்லாம் கழட்டி விடப்படும். விசுவாசிகளை ஆண்டவர் நம்பவில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிசாசு விசுவாசியா இருக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த விசுவாசி என்கிற நிலையிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். சீஷத்துவம் என்கிற ஒரு நிலைக்கு வரணும். ஃபாலோயராக மாறணும். பிலீவர்லேருந்து நம்ம ஃபாலோயராக மாறணும். அனுதினமும் ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஃபாலோயருடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்தது போல வாழ்கிறது, தாழ்மையோடு வாழ்கிறது, மற்ற எல்லா காரியங்களும் பரிசுத்தோடு வாழ்கிறது, அன்பு பாராட்டி வாழ்கிறது, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற முறை, ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது தான் ஃபாலோயர். ஆனால் இந்த 2வது முறை மாத்திரம் கூட பத்தாது. 3வது ஃபெய்த்ஃபுல் ஒன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகணும். உண்மை உள்ளவராக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் உறுதியாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த உண்மை உள்ளவர்கள் நிலைக்குள்ளே நம்ம போகல அப்படின்னா கண்டிப்பாக பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அதற்கான வசனங்கள் நம்ம பார்த்து முடிவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏன் நான் உண்மை உள்ளவனா இருக்கணும்? Why should I be a faithful one? நான் ஏன் உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா, கடவுள் இருக்கார் இல்லையா, அவரும் ஃபெய்த்ஃபுல். God is so faithful. அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். He has been a faithful one. நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரே உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா நீங்கள் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கு இல்லைங்களா? அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் இருந்துட்டு சந்தோஷமா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் இருக்க, நான் சீசனாக இருக்கிறேன், அவரை போல வாழ்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, அடுத்த ஒரு கட்டம் உண்டு. உலகம் அறியாத ஒரு கட்டம். உண்மை உள்ளவராக இருக்கணும். இறுதி வரை உண்மை உள்ள நிலை. இறுதி வரை அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவராக இருக்கணும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலை இடையில கூட போயிடலாம். நான் சொன்ன ஒரு உதாரணம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அழைக்கப்பட்டவர்கள் தான் அத்தனை பேரும். ஆனால் அதிலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு 100 பேர் வச்சுட்டாலும் அந்த 100 பேரும் கானான் போகலை. அது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். அதில் 2 பேர் தான் போனாங்க. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறத பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தை எடுத்துக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேர் அழைச்சார். 70 பேரை அழைத்தார். 70 சீஷர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், பைபிளில் இருக்குது. 12 அப்போஸ்தலர்களை அழைச்சார். என் பின்னேவான்னு சக்கேயுவை அழைச்சார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை என்னை பின்பற்றிவான். எத்தனையோ பேர் அழைச்சார். அழைக்கப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருங்க? அந்த 12 சீஷர்கள் தான் அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரிங்களா? 2வது நிலையா? சரி, இந்த 2வது நிலையிலிருந்து எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? பரலோக வாய்ப்பு கிடைச்சிருச்சா 12 பேருக்குமே? இல்லை. அப்போ அதிலும் உண்மை உள்ளவர்கள் இல்லை, இறுதி வரை உண்மை உள்ள நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ 3வது படி ஒன்று உண்டு. சரிங்களா? அது மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. இறுதி பரியந்தம் கடைசி வரை உண்மை உள்ளவராக வாழ்வது. கடவுளுக்கு உண்மை உள்ளவராக, கடவுள் சொல்லுகிற காரியங்களை, வேதம் சொல்லுகிற காரியங்களை கடைபிடித்து வாழக்கூடிய உண்மை உள்ளவர்களாக வாழும்பொழுது தான் நமக்கு பரலோக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதுதான் பைபிள் சொல்லும். அப்போ ஏன் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, தேவன் உண்மை உள்ளவராக, அதனால் நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அவர் உண்மை உள்ளவராக, அதே புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம், 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப தேவன் உண்மை உள்ளவராக, வேதம் முழுக்க சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நீங்களும் உண்மை உள்ளவராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லவர். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கு இல்லையா? கடவுள் ரொம்ப நல்லவர், நாமும் நல்லவராக இருக்கணும். அவர் அன்புள்ளவர், நாம அன்புள்ளவராக இருக்கணும். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராக இருக்கணும். அவர் நீதிபரர், நீதி உள்ளவர், நாமும் நீதிபரர், இப்படி சொல்லிகிட்டே போகிறோம். அவர் உண்மை உள்ளவர், ஆகையால் நாமும் உண்மை உள்ளவராக இருக்கணும். கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கணும். ஏன்னா இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக இருக்கிறதா? சரிங்களா? அது ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 25:21 இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பாருங்க, இந்த உண்மையுள்ளவர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. 2ஆம் வருகையில் வரும்பொழுது 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது
உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறாய். ஊழியக்காரனை பார்த்து திரும்பி வந்த எஜமான் சொல்றாரு பாருங்க, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மை உள்ளவனா. பார்த்தீங்களா, அங்க நீ உண்மை உள்ளவன் என்கிற பாராட்டு. கர்த்தர் வரும் பொழுது அவரால் அழைத்து செல்லப்பட போகிற பரலோகத்துக்கு போக போகிற சபைக்கு, சபையின் அங்கத்தினர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய், வெரி குட். நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய், வெரி குட். நீ அழைக்கப்பட்டிருந்தாய், வெரி குட் இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்த, வெரி குட் இல்லை. நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய், இறுதி வரை உண்மை உள்ளவனாக இருந்த, வெரி குட். எனவே சந்தோஷமாயிரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:20 உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறார். உண்மை உள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதமான அந்த பரலோக வாய்ப்பை நாம் பெற முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 2:10 நாம் வாசித்து முடிவு செய்யலாம். 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரம் வரும், உனக்கு உபத்திரம் வரும். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறார் இல்லையா? 2:10 மரண பரியந்தம் வரை உண்மை உள்ளவனாக இரு. சரிங்களா? மரண பரியந்தம் வரை உண்மை, கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவோம். அன்பான சகோதரர்கள் சொல்கிறோம், எந்த சபை பரலோகம் செல்ல போகிறது? இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் செய்த சபையா, அங்கீகாரம் செய்யப்படாத சபையா, எந்த சபை? உங்கள் சபையா, எங்கள் சபையா, தெருவில் இருக்க சபையா, பாரம்பரிய சபையா, 100 வருஷம் இருந்த சபையா, 1000 வருஷம் இருந்த சபையா, 10 வருஷமாக இருந்த சபையா? எந்த சபை பரலோகம் போகும்போது? எந்த சபையும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு சபை, தேவன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிற சபை இந்த மணவாட்டி சபை. கிறிஸ்து மணவாளனாக வரும்பொழுது அவரோடு கூட இணைந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிற பரலோகம் போக போகிற ஒரு சபைக்கு மணவாட்டி சபை என்று பெயர். அந்த மணவாட்டி சபைக்குள்ளாக நீங்களும் நானும் வரணும். இப்போ எந்த சபையில் வேணாலும் இருக்கலாம். அந்த சபை என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுமா? மணவாட்டி சபை என்கிற ஒரு மேன்மையான சபை வாய்ப்புக்குள்ளாக என்னை கொண்டு போய் சேர்க்குமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லை என்றால் நம்ம என்ன முடிவெடுக்க வேண்டும் என்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படிதான் இருக்கிறது சரியான சபை என்றால் கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தி தொடர்ந்து அந்த சபையிலே நிலைத்திருக்க தேவையான கிருபைகளை தேவன்கிட்ட நம்ம கேட்போம். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த உலகத்தில் எந்த சபை வேணால் இருக்கலாம், ஆனால் இறுதியிலே போகும்போது கடைசி அல்டிமேட் கோல் என்னவென்றால் பரலோகம் போகணும். பரலோகம் போய் அந்த பரலோக வாய்ப்பை கடவுளோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும் என்பதை தான் நம்ம விரும்புவோம். அப்போ ஆண்டவரோடு இருப்பதற்கு அங்கே போவதற்கு நம்மை அழைத்து செல்ல போகிற ஒரு சரியான சபை வேணும், ஒரு சரியான தலைமை வேண்டும். அதை யோசிப்போம், ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். கேட்போம், ஆண்டவரை நான் ஒரு நல்ல சபையை தாங்க, நல்ல தலைமையை தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, அழுது ஜெபிக்கும் போது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் இல்லாமல் இருக்குது, அனல் கொள்ளணும், எனக்கு சரியான ஒரு இடத்தை காட்டுங்க என்று ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஒரு சபையை கேட்பார். ஆனால் அந்த சபை பரலோகத்துக்கு போகுமான இல்லை. அதில் அழைக்கப்பட்டிருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், அதில் உண்மை உள்ளவராக நீங்களும் நானும் இருக்கணும். தனிப்பட்ட ஒரு நபர் நீங்களும் நானும் இந்த 3 படிநிலையை தாண்டணும். இந்த 3 படிநிலையை தாண்டுவதற்கு, 3 படிநிலையை கடப்பதற்கு, 3 படிநிலைகளை வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சபை இன்னைக்கு நமக்கு இந்த பூமியில் தேவை. அப்படி இருக்குதான் பாருங்க. சரியா? அப்போ இந்த ஒரு சபை தான் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய அந்த சபை தான் பரலோகம் செல்லும். அந்த சபை பரலோகம் செல்லக்கூடிய அந்த சபையிலே நீங்களும் நானும் காணப்பட, அந்த சபை அங்கத்தினராக மாறுவதற்கு தேவையான எல்லா உதவிகளும் கடவுள் நமக்கு கொடுக்க நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாமா?
தொடர்ந்து ஜெபிப்போம், கடவுள்கிட்ட வேண்டுவோம். நல்ல ஒரு ஒரு மணவாட்டி திருச்சபை என்கிற அந்த ஒரு பெரிய வாய்ப்பை நம்ம பெறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஆர்வமுள்ளவர் இருக்கிறார். நமக்கு அந்த ஆர்வம் வேணும். அந்த ஆர்வம் இருந்தால்தான் இந்த 3 குணங்கள் அடங்கிய அந்த சபைதான் பரலோகம் செல்லும் என்பதை தெரிந்தவர்களாக, புரிந்தவர்களாக நாம் தொடர்ந்து இந்த சபையின் காரியங்களுக்குள்ளாக நாம் கருத்தோடு கவனத்தோடு இருக்க நாம் முயற்சிப்போம். கடவுள் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஞாயிறு ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். இன்றைய நாளில் நம்ம கேட்ட இந்த இறை வசனங்களை நம்ம யோசிப்போம், தியானிப்போம். கடவுள் நம்ம அந்த பரலோகம் செல்லக்கூடிய சபையிலே நம்ம இணைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த அங்கத்தினராக மாறுவதற்கு நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபடுவதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த ஜெபத்தோடு கூட நாம் அனைவரும் இணைந்து நாம் ஒரு பாடலை பாடலாம். பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 14வது எண்ணுள்ள பாடல், பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 14வது எண்ணுள்ள பாடல், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கப் போகிற அந்த சபை வாய்ப்பை பெறப்போகிற அந்த குரூப்போடு இணைந்து காணப்பட நமக்கு தேவன் உதவி செய்ய ஜெபத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடலாம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தவர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிப்பவர். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்விலும் தாழ்விலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள். காடு மேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள்.
தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் கோஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவாராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவாராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? இந்த நாளிலும் கூட நம்மை பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருடைய ஆவியினாலே ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருடைய வசனங்களின் மூலம் நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறார். தேவனை நோக்கி பார்த்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஒன்று சேர்த்திருக்கீங்க. இந்த நாளில் எங்களை பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு நிலைகளிலிருந்து எங்களை ஒன்று சேர்த்திருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் கேட்ட வசனங்களை தியானிச்சு பார்க்கலாம். 3 படிநிலைகள். எந்த சபை பரலோகம் போக போகிறது? எந்த சபை? என்னுடைய சபையா, உங்களுடைய சபையா? நம்ம கிறிஸ்தவர்கள் சந்தித்தால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தானே, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? அந்த சர்ச் என்னைக்காவது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத, உங்கள் சர்ச் உங்களுக்கு கொண்டு போய் போகுமா அப்படிங்கிறத கேட்டிருக்கோமா, யோசித்திருக்கோமா, தியானிச்சிருக்கோமா? யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்கள், யோசித்து பார்ப்போம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படி என்றால் உண்மை உள்ளவர்கள் வெகு சிலராக தான் இருப்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்காங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான், சிலர் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்றால் உண்மை உள்ளவர்கள் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கணும், ரொம்ப குறைவாக இருக்கணும், வெகு சிலராக இருக்கும். அந்த சிலரில், வெகு சிலரில் நம்ம இருப்போமா? நம்ம இருக்கிறோமா? நினச்சி பார்ப்போமா? நினச்சி பார்ப்போம். ஒரு வேளை அப்படி இருந்தோம் என்று சொன்னார். 3வது படிநிலையில் நம்ம இருக்கிறோம்னா உண்மையுள்ளவர்களாக இதுவரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ வேண்டும் என்று முயற்சித்து கொண்டு இருக்கிறோம், இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். உலகம் அறியாத ஒரு உன்னதமான சத்தியம் அந்த 3வது படிநிலை, அதை நமக்கு கடவுள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். உண்மை உள்ளவராக உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, அதை தாண்டி 3வது படிநிலையில் இருக்கிறவர்களால் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதரர், மரண பரியந்தம் வரை உண்மை உள்ளவனாக இரு என்றால் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், உன்னை அழைத்த நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், ஆகையால் நீயும் உண்மை உள்ளவனாக இரு என்று தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாக, சபைக்கு உண்மை உள்ளவர்களாக, கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக, வேலை ஸ்தலத்தில் உண்மை உள்ளவர்களாக, நம்ம எல்லா இடத்துலையும் உண்மை உள்ளவர்களாக நம்மளால் இருக்க முடியுதா? நம்மளால் இருக்க முடிகிறதா? யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லைனா கிருபையை கேட்போம். அழகாய் நிற்கக்கூடிய அந்த 3வது படிநிலையில் இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த அழகாய் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில் நானும் நீங்களும் காணப்படணுமே, நாம் அங்கே இருக்கணுமே. அதற்கு நம்முடைய முயற்சி வேணும், நம்முடைய ஆர்வம் வேணும், ஒத்தாசை வேணும், ஒத்துழைப்பு வேணுமே, கிருபை வேணும், தேவனுடைய கிருபை வேணும். தேவனிடத்தில் கேட்போம், ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசித்து அரவணைத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உடைய திருக்குமாரனும் எங்களுடைய ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் அப்பா.
மட்டுமாய் கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்தில் எங்களை ஒன்று சேர்த்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 4 மாதங்களை கடந்து வர செய்த உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ இந்த புதிய மாதத்தை உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட இறை வசனங்களை உம்முடைய திரு சமூகத்திலே விண்ணப்பமாக நாங்கள் மன்றாடி நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்களை இந்த 3வது படிநிலைக்கு அழைத்து செல்ல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். முதல் படியிலே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து தேவரீர் அந்த முதல் படியிலிருந்து 2வது படிக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கொண்டு வர வேண்டுமாய் நான் மன்றாடுகிறேன் தகப்பனே. அழைக்கப்பட்டவர்கள் நிலை மாத்திரமல்ல, அதிலே திருப்தி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை, பிள்ளைகளை, குழந்தைகளாக நீங்கள் வாழ்கிறீர்கள், நீங்கள் வளர வேண்டும், புருஷனாக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையும் வாய்ப்பையும் விருப்பத்தையும் அவர்களுக்கு உண்டாக்கி தேவரீர்களை கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. 2வது படிக்கு கொண்டு வாங்க. 2வது படியில் இருக்கக்கூடியவர்கள் 2வது படிநிலைக்கு கொண்டு வரப்பட்டவர்களை தேவரீர் தயவாய் 3வது படிக்கு அழைத்து செல்லுங்க. உண்மையுள்ளவர்கள் நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டு ஒருவரும் கெட்டு போய்விடாதபடி எல்லோரும் உண்மையுள்ளவர்கள் நிலைக்கு வர தேவரின் உதவி செய்யுங்க. அதற்கேற்ற விதத்தில் எல்லா தடைகளையும் மாற்றுங்க. சாத்தானுடைய கிரியைகள், பொல்லாப்புகள், பொல்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் உடைத்து தேவரின் உடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கிருபையும் உடைய தூய ஆவியின் வல்லமையும் தந்து தேவரின் ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி இந்த 3வது படிக்குள்ளாக எங்களை நடத்த வேண்டுமாய் மன்றாடுங்க. இறுதி வரை நிலைத்திருந்து எங்களுக்கான ஜீவ கிரீடத்தை, பரிசு பொருளை பெற தேவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு பொழுதும் நாங்கள் விழுந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குடும்பம் முழுவதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரிங்க. விசேஷமாக இந்த பொல்லாத நாட்களிலே குடும்பங்களுக்கு தேவையான, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பராமரிப்பை, பாதுகாப்பு தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. தேவைகளெல்லாம் சந்திங்க. பொருளாதார முடக்கங்கள், பொருளாதார சுணக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகள் செழித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளெல்லாம் சந்தித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சந்திக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதனையை கொடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, வழி நடத்துங்கப்பா. திருக்கரத்திலே மீண்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய ஒருவருக்கே சகல துதி கன மகிமையாவை நேரெடுக்கும். கேட்டதும் கேட்ட மாதிரி எல்லா விண்ணப்பங்களையும் தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம்மோடும் நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தனை பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இந்த மாதம் முழுவதும் இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. நன்றி.